ஒருத்தரோட கண்ணு பார்த்தே அவன் கிரிமினலாக இன்னசென்ட்டான கண்டுபிடிக்க தெரியணும். அது முடியுமான்னு தெரியல. ஆனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கலரை வச்சு அவங்க கேரக்டர் முடிவு பண்ணலாம். வெல், இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட சீன் த ஐகானிக் வேதா என்ட்ரி. இந்த ஒரு ஷார்ட்டே கிளைமேக்ஸை சொல்லுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? பட் எஸ், அதான் உண்மை. இதை பாருங்கள். விக்ரம் வந்து அன்கரப்டட் காய், ஸோ ஒயிட் ட்ரெஸ். இந்த சைடு சுதாகர் கரப்டட் காய், ப்ளூ செக்டு. இந்த கரப்டட் கேங்கில் சுதாகர் தான் லீடர். இவர் தான் மற்றவங்கள கரப்டட் பண்ணுவார். ஸோ அவங்க ட்ரெஸ் கலர் எல்லாத்தையும் பாருங்கள். இவரோட செக்குடு ஷர்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஷேட்ஸும் மற்றவங்களோட ட்ரெஸ் கலரில் தெரியும். ப்ளூ, ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, இப்படி அவரோட செக்குடு ஷர்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு கலர்லேயும் தான் மற்ற எல்லோரும் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. த சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டிங் த கிளைமேக்ஸ். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் இருக்குது. இந்த டீமில் மற்ற எல்லோரும் பிளெயின் ஷர்ட், பிளெயின் டிஷர்ட், இல்லைனா ஹரிசாண்டல் லைன் டிஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. இட் ரெப்ரசன்ட் அவங்க பாதி கரப்டட் தான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் சுதாகரை பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன் ஷர்ட் தான் போட்டிருப்பார். ஈவன் சைமன் டெத்தில் கூட மற்ற எல்லாரும் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. மாதவன் கூட ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பார். ஆனால் இவர் மட்டும் வெர்டிக்கல் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. கவனிச்சிங்களா? இட் ரெப்ரசன்ட் ஃபுல் கரப்டட் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. இதை பாருங்கள். செஞ்சவனா செய்ய சொன்னவனா? ரவியை தண்டிச்சா சங்கு பதுங்கிடுவான், சங்க தண்டிச்சா ரவி பதுங்கிடுவான். ரவியா சங்கா? செஞ்சவனா செய்ய சொன்னவனா? நீ யாரை சார் தண்டிப்ப? சங்கு சொன்னா ரவி செஞ்சான், அதனால ரவி ஆயுதம் மட்டும்தான், யூஸ்லெஸ். சங்கு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நான் அவனை தான் போட்டு தள்ளுவேன். அதனால தான் கிளைமேக்ஸில் விக்ரம் சுதாகரை மட்டும் கொண்டு இருப்பார், மற்ற எல்லாரையும் கை காலில் மட்டும் சுட்டு இருப்பார். தப்பு செஞ்சவனா இல்லை செய்ய சொன்னவனான்னு யோசிச்சேன். இவங்களை திருத்த முடியும். பாய் பாய். இந்த படத்தில் ஒயிட்ன்றது கரப்ஷனை மட்டும் குறிக்காது, இன்ஃபர்மேஷனை குறிக்கும். புள்ளி நல்லவனா கெட்டவனா? ஒரு என்கவுண்டர் முடிச்சுட்டு வந்து நான் வீட்டில் கொரட்டோடு தூக்கிடுவேன். ஏன்னா நான் கொண்டவன் யாருமே இன்னசென்ட் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். சைமனை யார் கொன்னது? இந்த இன்ஃபர்மேஷனை நோக்கி போகிறது தான் இந்த ஒயிட். ஆஸ் மூவி கோஸ் ஆன், இன்டர்வலில் பாதி உண்மை மட்டும் தெரிஞ்சிருக்கும், ஸோ கிரே. கிளைமேக்ஸில் முழு உண்மையும் தெரியும், ஸோ ஃபுல் பிளாக். The devil is in the details. இப்படி கலரை வச்சு நம்மளுக்கு கதை சொல்ல முடியும். நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.